ஆரி பிரதரை நேர்ல பார்த்துட்டேனா எப்பா எவ்வளோ பெரிய விஷயம். பிக் பாஸுக்கு அப்புறம் ஆரி ப்ரோவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. எத்தனை பேருக்கு ஆரி பிரதர் பிடிக்கும்? இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஆக்சுவலி குவைத்லேருந்து வந்துட்டுமே நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் கடவுள் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுப்பாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. கலைஞர் டிவியில் வா தமிழா வா ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ நான் என்னோட 2 சேனல்லையும் போட்டிருக்கேன். ஸோ நான் இதுக்கு யாரை தேங்க் பண்ண முடியும்? சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி உங்களுக்கு மட்டும்தான் இந்த தேங்க்ஸு. ஏன்னா என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் போடுற லைக்ஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா என்ன வந்து இந்த மாதிரி ஒரு டாக் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் போதுமா? உங்களுக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? இந்த மாதிரி டாக் ஷோவில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்ட்டிசிபேட் நான் பண்ணேன், ஸோ அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஸோ அங்கே என்னென்னலாம் பண்ணாங்க, என்ன ரியாலிட்டி ஷோனா உண்மையிலே என்ன நடந்தது, ஸ்கிரிப்டடா இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு நான் சேனலில் போஸ்ட் பண்ணிக்க கண்டிப்பாக பாருங்கள்.